தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனைகள் என்று சொல்லுகின்ற போது மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பேசுவதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. அவற்றை ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? பழனி அவர்களே கேட்டாங்க. அதில் 4 மிக மிக முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக முக்கியமானவையாக, அது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமல்ல, பர்னிங் ப்ராப்ளம்ஸ், எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். 4 பொருட்களை பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 1, தலித்துகளை பற்றி. என்ன தலித்துகளை பற்றி என்றால், அவர்தான் விஞ்ஞான ரீதியாக சில விளக்கங்களை கொடுக்கிறார். தலித்தியம் இப்போது வளர்ந்திருக்கிறது, சிறந்திருக்கிறது, பெருகியிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதனுடைய அடிப்படையை 1920களில் விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொண்டவர் செய்யார். இன்னொன்று இஸ்லாமியர்களுடைய சிந்தனை எப்போது அடித்தட்டு மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டது, அதை பற்றியே செயல்பட்டுக் கொண்டது. இஸ்லாமியரை பற்றி இந்திரா காந்தி இருக்கின்ற போது 1983 கோபால் சிங் தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்தார். இந்த கமிஷன் அமைத்து அறிக்கை சமர்ப்பித்து அது வரவில்லை, குப்பையில் போட்டுவிட்டார். 90-91 பிபிசி வந்தபோது அதை தூசி தட்டி அதை எடுத்து செயல்படுத்தலாம் என்று நினைத்த போது மதவாத சக்திகள்லாம் ஒருங்கிணைந்து எல்லோரும் எதிர்த்து கோரிட்டு அதை தடுத்து விட்டார். பிறகு 2005ஆம் ஆண்டு சச்சா கமிஷன், ராகவேந்திர சச்சா என்பவர் தலைமையில் 8 பேர் கொண்ட அந்த குழு, மிக சிறந்த கல்விமான்கள், நீதிபதிகள், பெரும் பேராசிரியர்கள் அடங்கிய அந்த குழு, 4 முகமதியர்கள், 3 இந்துக்கள், ஒரு கிறிஸ்துவர், 8 பேர் சேர்ந்த அந்த குழு 2 ஆண்டு காலம் ஆய்ந்து 400 பக்க அளவில் ஒரு பெரிய அறிக்கை. அந்த அறிக்கை 2006 என்ன சொன்னதோ அந்த அறிக்கையை சிங்காரவேலர் 1930 அதனுடைய விளக்கம் தான் அந்த சச்சார அறிக்கை. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று இப்போது நம்மை ரொம்ப பயமுறுத்தி கொண்டு இருப்பது சுற்றுச்சூழலியல் என்று சொல்கிற என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த சுற்றுச்சூழலியல் அண்மையில் கிளாஸ்கோவில் நடந்த மாநாடு, முதல் கியாட்டோ ஜப்பானில் 1972 நடந்தது, 77 நடந்தது. அதற்கு முன்பு ஸ்டாக்ஹோம் 1987, 1987, 89, 91, மீண்டும் 2005 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது கோபன்ஹேகன் பெல்ஜியத்தில் நடந்தது. அதற்கு அடுத்து போது கிளாஸ்கோவில் நடந்தது. இந்த தட்பவெட்ப சூழ்நிலையை குறித்து எந்த அரசு, எனக்கு தெரிந்து எந்த இந்தியாவில் இருந்த எந்த அரசியல் தலைவரும் இதுவரை எழுதியிருக்கு. இதான் நீங்க பார்க்கணும். சிங்காரவேலர் அவர் ஒரு பொதுவுடைமை இயக்க முன்னோடி, தொழிற்சங்க இயக்க முன்னோடி, ஒரு கள போராடி, நோய்களுக்கிடையில் போராடி கொண்டிருந்த ஒரு பெரு மனிதர். இப்படி இருந்து கூட அவர் எவ்வளவு தலித் மக்களை ஆய்ந்திருக்கிறார், இஸ்லாமியரை பற்றி ஆய்ந்திருக்கிறார். உலக தட்பவெப்பத்தை பற்றி எப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனை. இன்னொன்று வேர்ல்டு பீஸ், உலக சமாதானம். உங்களுக்கு தெரியும், பல வேலையாளர்கள் பேசியிருக்கிறது. இது மிக சாதாரணமானதல்ல. கல்வியாளர்களுக்கு தெரியவில்லை. வெட்கப்படுகிறேன், நான் கூச்சப்படுகிறேன். இடதுசாரி தலைவர்களை தவிர மற்றவர்களுக்கு போரில்லா உலகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி யாரும் கவலை. ஈராக்கில் சண்டை நமக்கு என்ன, அதற்கு இதற்கு என்ன என்று உண்மை என்று வீணே என்று காலம் கழிக்கிறார்களே தவிர அதற்கு நமக்கு ஆபத்து இருக்கிறது உணரவே இல்லை.
1956ஆம் ஆண்டில் பெர்னார்ட் ஷா, ஆர்னால்ட் டாயன்பி, பெர்ட்ராண்ட் ரசல், இன்னொரு அறிஞர் 4 பேர் சேர்ந்து பாரிஸில் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு உலகத்தில் போர் நடக்கக்கூடாது. 1956 பெர்னார்ட் ஷா, பெர்ட்ராண்ட் ரசல், ஆர்னால்ட் டாயன்பி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 4 பேர் சேர்ந்து அந்த கூட்டறிக்கை விட்டார். இவர்கள் 1956 கூட்டறிக்கை விட்டார். 1970க்கு பின்னால் தான் சோவியத் யூனியன் டிசார்மமெண்ட், ஆயுத குறைப்பு வேண்டும், உலக போர் நடக்கக்கூடாது என்பதற்காக ஆயுத குறைப்பு செய்ய வேண்டும் என்று 70ல் சோவியத் யூனியன் வந்து அரசியல் பிரச்சாரமாக இந்த ஆயுத பரிகன் டிசார்மமெண்டை பற்றி 1930 சிங்காரவேலர் பேசினார். அதாவது சிங்காரவேலர் சும்மா வரலாறு, சும்மா அங்க போனார் இங்க போனார் அதை செஞ்சார் இதை செஞ்சார்லாம் சிங்காரவேலர் அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும், பிலாசபி தெரியணும், மார்க்சியம் தெரியணும். இது தெரிஞ்சதான் சிங்காரவேலர் அணுக முடியும், சிங்காரவேலர் இல்லைன்னா அதை போனா இதை போனா இதை செஞ்சா அதை செஞ்சா வரலாறு எழுதலாமே தவிர வேற ஒண்ணுமே செய்யும். இப்போ இந்த 4 பொருள், ஒரு பொருள் விளக்குனாலே எனக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அதனால நான் ரொம்ப சுருக்கம் அங்கங்க ஒவ்வொரு பேருக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிடங்கள் சொல்லலாம் என்று நான் இதில் ஒரு வியப்பு என்னவென்றால் சொன்னார்கள் சிங்காரவேலருடைய இல்லம் அங்கிருந்து என்று. இந்த இடமே சிங்காரவேலருடைய சொத்து. சிங்காரவேலருடைய தாத்தா கந்தப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கிய நிலம்தான் இந்த அப்படி பழைய யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஆளுங்கிற நிலப்பகுதி சிங்காரவேலருடைய தாத்தா கந்தப்ப செட்டியாருடைய. நிறைய சொத்துக்கள் அது வேறு. இதற்கு தலைமை வகித்தவர் பழனி. சிங்காரவேலருக்கும் பழனியும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் அது மீனவர் குடும்பமாக இருந்தாலும் அவர்கள் மீனை அன்றாட உணவாக பகிர்ந்தாலும் அவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றி வந்தவர்கள். அந்த முருக பக்தி இருந்தவங்க அவங்க சிங்காரவேலர் என்று பெயர் வைத்தார்கள். சிங்காரவேலர் தன்னுடைய வரலாறு எழுதுகிறார், நான் அடிக்கடி பெற்றோரோடு போன இடம் பழனி என்று எழுதுகிறார். அந்த பழனி தான் இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செயல். சிங்காரவேலரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, ஜூலியன் ஆக்சலே அண்ட் ஹால்டஸ் ஆக்சலே என்ற மிகப்பெரிய மேதை இருந்தார். ஜூலியன் ஆக்சலே ஒரு பெரிய கணித மேதை, பெர்ட்ராண்ட் ரசல் கணித மேதை, ஒரு தத்துவ ஞானி, விஞ்ஞானி. அவர் தான் முதலில் சொன்னார் உலகில் மறக்க முடியாத 4 விஞ்ஞானிகள் 4 என்று சொன்னார். எப்ப சொன்னார்? அவர் சொன்னது 58, 56. ஏன்னா அதற்கு முன்னால் சிலர் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் கான்கிரீட்டா அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஜூலியன் ஆக்சலே. அவர் தான் சொன்னார், சார்லஸ் டார்வின் destroyed the innocence of nature. Karl Marx destroyed the innocence of state. Albert Einstein destroyed the innocent of time and space. இன்னொருவர் நம்முடைய உலகியல் அறிஞர் ஃப்ராய்ட், சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் சொன்னார், Freud destroyed the innocence of mind. இந்த 4 தான் fathers of universe, fathers of world, fathers of universe. இந்த 4 1930 அடிகோடிட்டு காண்பித்து வலியுறுத்தி கூறியவர் சிங்கார். எழுத்துக்கள் எடுத்து பாருங்கள். ஆல்பர்ட்டின் ரிலேட்டிவிட்டி தேதியை சுருக்கமாக எழுதுகிறார். மார்க்ஸ் அவருடைய முன்னாள் அவர்களுக்கு வியப்பு ஒன்றுமில்லை. டார்வினை பற்றி, டார்வினுடைய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற ஒரு விஞ்ஞானி டார்வின் சொன்னதை போல் குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை, மனிதனை இறைவன் தான் படைத்தான் என்று ஃப்ளெமிங் எழுதினார். அப்பதான் தங்கிய கல்வி. அப்ப ஃப்ளெமிங் எழுதின போது இங்கிலாந்து நாட்டில் எர்பர்ட் ஸ்பென்சர் ஒரு தத்துவஞானி இருந்தார். அவர் அதை மறுத்து எழுதினார். அப்போ சண்டே டைம்ஸ், லண்டன் மார்னிங், இந்த 2 பத்திரிகை வந்து கொண்டிருந்தது.
சிங்காரவேலர் அந்த பத்திரிகை படிச்சுட்டு இங்க சென்னையில் அதுக்கு மறுப்பு எழுதுறாரு. நீங்க பாருங்க, ஆங்கில நாட்டில் இங்க இருக்கிற பத்திரிகை நம்ம ஒழுங்கா படிக்கிறது இல்லை, இங்க இருந்தாங்க பார்க்கறது இல்லை. அவர் அந்த நாளில் இந்த அளவுக்கு டிவி வாட்ஸ்அப் ஒரு மண்ணாங்கட்டிங்களான வானொலி கூட அவ்வளவு கிடையாது. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்திலிருந்து வெளிவந்த பத்திரிகையை வைத்துக் கொண்டு அலெக்சாண்டர் பிளமிங்க்கு மறுப்பு எழுது விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை கொடுக்கிறார். அதான் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்படி எங்கோ ஒரு மூளை நடக்கின்ற விஷயத்தை வைத்து அவர்களை மறுக்கின்றது ஒரு மறுப்பு. நான் சொன்னேன் அல்லவா, ஜூலியன் ஹக்ஸ்லே சொன்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய நால்வரை பற்றி தமிழில் முதல் எழுதியவர் அவர். முதலில் எழுதியவர் என்பதல்ல, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியவர். அவர் எழுதினால் மிக விரிவாக எழுதியிருக்கிறேன், ஆனால் சுருக்கமாக அல்லது சில சுருக்கமாக இது அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை காட்டும். சரி, இதற்கு முன்னால் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்றைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள். அண்ணாவுடைய பேச்சை கொண்டு வந்திருக்கலாம் என்று இந்த காலம் கடந்து விட்டது. ஒரு நீண்ட பேச்சு, மறைந்து விட்டார் சிந்தனை சித்தி என்று. அது திராவிட நாட்டில் பெரிய ஒரு அரிய கட்டுரையாக வந்தது. இதுவரை எந்த அரசியல் தலைவரும் அவரை கொண்டு யாரும் படம் போட்டது கிடையாது. அதை எழுதியிருக்கார். ஆனால் மிக அழகாக அவர் ஒரு சிற்பி மாதிரி அதை பற்றி எழுதியிருக்கார். இன்று அவர் நினைவு நாள். அவர் ஒரு சிங்காரவேலர் பக்தர். சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் இவர் சிங்காரவேலர் பக்கம் போயிடுவார், சிங்காரவேலர் கொள்ளையே பேசியிருந்தார் என்னைக்கு சொல்லிட்டு அவரை மட திருத்தத்துக்காக சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் முயற்சி பண்ணாருன்னு பிற்கால ஆராய்ச்சிகள் வருது. அந்த அளவுக்கு சிங்காரவேலர் மேல அண்ணாவுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது. அண்ணா சொல்றாரு பாருங்க, சுருக்கம் ஒரு அண்ணன் ஓயாத படிப்பு, உள்ளத்தில் வேதனை தரும் சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் காரியம் தேர்வதிலேயே மிக கவலை கொண்டிருந்தார். நுனிக்குள் மேவது அவருக்கு பிடிக்காது. பிரச்சனைகளை பூசி வெடிக்கினால் ஆத்திரப்படுவார். அவருடைய அறிவும் ஆற்றலும் அளவிடப்படவில்லை, இன்னும் அளவிடப்படும். வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்பட்ட நேரத்தில் புரட்சி வேர்கையை மக்கள் மறந்தனர். இந்த வாசகர் என்ன சொன்ன, வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்பட்ட நேரத்தில் புரட்சி வேர்கையை மக்கள் மறந்தனர் அல்லது மறக்கப்பட செய்தனர். அவருடைய திறமை, அறிவு, ஆற்றல், தியாக புத்தி ஆகியவற்றை அளவாக கொண்டு மதிப்பிட வேண்டும் என்றால் தோழர் சிங்காரவேலருக்கு லெனின், ட்ராட்ஸ்கி போன்றோர்களின் வரிசையில் இடம் பெற வேண்டும். அவருடைய இடம் என்ன, இந்திய நாட்டு தலைவர் லெனின், ட்ராட்ஸ்கி. லெனின் யார்? பெர்ட்ரண்ட் ரசல் ஏறக்குறைய 4 வயது இளையவர். லெனினை காட்டி 4 வயது இளையவர். ரசல் சோவியத் யூனியனுக்கு போகிறார், லெனினை சந்திக்கிறார். லெனினை சந்தித்து பேசுகிறார். பிறகு அவர் ஒரு நூலில் எழுதியிருக்கிறார், நான் லெனினை கண்டேன், அவர் அறையில் பார்த்தேன். உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். இந்த கிரெம்ளின் மாளிகையில் அவர் இருக்கின்ற இடம் ஒரு சிறிய இடம். அங்கு விசேஷிக்கத்தக்க எந்த பொருளும் இல்லை. நவநாகரிக பொருள் எதனையும் காண முடியவில்லை. 2 மேசைகள், 4 நாற்காலிகள். எண்ணிறந்தவை அளவற்றவை எது என்று சொன்னால் புத்தகங்கள் குவியல் குவியலாக இருந்தன. புத்தகங்கள் குவியல் குவியலாக இருந்தன. சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு அரசியல் ஞானியாக இருந்து இவ்வளவு தத்துவத்தில் உள்ள ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். பெர்ட்ரண்ட் ரசல் யார்? பெர்ட்ரண்ட் ரசல் பெரிய மேத்தமெட்டிஷியன். ஏபிசி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி, ஏபிசி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். சயின்ஸை பற்றி அவர் மாதிரி எழுதுற மார்க்ஸுக்கு எவ்வளவு பெரிய இடமோ அதுக்கு பின்னால் வெஸ்டர்ன் பிலாசபின்னா பெர்ட்ரண்ட் ரசல் ரொம்ப மிகப்பெரிய கணித மேதை. அவர் சொல்லுகிறார், லெனினை போன்று ஒரு தத்துவ ஞானி, அரசு ஞானியாக இருந்து கொண்டு உலக தத்துவ ஞானி கிடையாது. அந்த லெனினோடு தான் அண்ணா சொல்லுகிறார், இவரை சொல்ல வேண்டும் என்றால் லெனின் ட்ராட்ஸ்கியோடு சொல்ல வேண்டும் என்றார். அப்படி சொல்ற ஒரு சிந்தனையாக. இப்போது பொருளுக்கு வருவோம். தலித்துகளை பற்றி
1791 அயோத்திதாசரும் அவரும் இணைந்து அம்பேத்கர் திறக்கிறது இந்தியாவிலேயே தலித் இயக்கம் மிக ஆதியாக ஒரு சிறு சிறு அமைப்புகள் அங்கு இருந்திருக்கின்றன. ஆனால் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற முயன்றவர்கள், ஆற்றவர்கள் என்று சொல்ல மாற்ற முயன்றவர்கள் அயோத்திதாசர் பண்டிதர் சிஆர். இது ஒரு அரிய செய்தி. முருகேசன் அவர்கள் இல்லை என்றால் சிஆர் அவர்களுக்கு நாங்கள் எழுதவே முடியாது, எதையுமே செய்ய முடியாது. முருகேசனும் சி.ஏ. சுப்பிரமணியன் அவர் அந்த காலத்தில் ஐசிஎஸ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தார். அவர் தான் எல்லாமே எழுதுனார். அவரும் முருகேசன் சேர்ந்து தான் த ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்ற ஒரு நூலை எழுதினார். அப்போ அந்த முருகேசன் 14 வயதிலிருந்து சிங்காரவேலர் வீட்டிலேயே இருந்து வளர்ந்தார். அவர் ஒரு செய்தியை சொன்னார், இது வரைக்கும் வரலாற்று இல்லாத ஒரு செய்தி. நம்ம அலாய்சிஸ் கூட அந்த செய்தி தெரியுமா என்ற சிங்காரவேலர் அயோத்திதாசனுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அற்புதமாக ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இந்துவும் செய்த ஒரு பெரிய செயல் என்னவென்றால், சிங்காரவேலர் சொன்னதாக முருகேசன் சொன்னார், இந்த காலத்தில் கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி 4 மூலையில் மூங்கிலிருந்து தடுப்பு போட்டிருப்பாங்க. தடுப்பு போட்டு அறிவு பலகை 4 திசை அட்டையில் எழுதி பறையர்கள் பஞ்சமர்கள் இங்கு நுழையக்கூடாது. இதெல்லாம் அது ஐயங்கார் தப்ப யாரும் நினைக்காது. எனக்கு எந்த ஒரு சாதி பார்ப்போம் கிடையாது. ஒரு தத்துவ கண்ணோட்டத்தோடு நான் பேசுறேன். அப்போ அவர்களை தவிர அது யாருமே கிடையாது, நுழையக்கூடாது என்ற ஒரு போக்கு பல ஆண்டுகளாக அது இருந்திருக்கின்றன. அதை ஒடித்து தூக்கி எறிந்தவர்கள் அயோத்திதாசன் செய்வார்கள். நாய்களுக்கு வெறி பிடித்த நாய்களுக்கு சொறி பிடித்த எலிகளுக்கு எல்லாம் நடமாடுகின்ற அந்த மண் மனிதனுக்கு நடமாடுகிற தலைவர். டூபே என்ற ஒரு பிரெஞ்சறிஞர் சொல்கிறார், உலகத்தில் நீக்ரோக்கள் இனவாரியாக அடைகின்ற இன்னங்கள் மிக மிக அதிகம். அதை காட்டிலும் கொடுமை இந்திய நாட்டில் தலித்தில் அடைகின்ற கொடுமைக்கு ஈடிணையாக எதையும் சொல்ல முடியாது. 2 எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு குழந்தை தலித் கொண்டு ஒரு நேரம் கிணற்றில் விழுந்து போச்சு. எல்லாம் வேலைக்கு பார்க்கணும். காரணம் என்னன்னா, அங்க வாழ்ந்தவங்க தான் உயர் சாதி ஆட்கள். விழுந்த குழந்தை தலித். இந்த ஆள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுமா, என்னங்க குழந்தை விழுந்துட்டு யாரும் அவனுக்கு அன்டச்சபிலிட்டி தீண்டாமை என்ன ஒன்றுமே தெரியாது. எப்படி தெரியும்? இங்க இருக்கிறது தீண்டாமை தெரியும். நீங்க தீண்டாமை அன்டச்சபிலிட்டி போய் விவகாரம் எடுக்கிறதுனா அந்த அன்டச்சபிலிட்டி அதை விளக்கணும். பொருளாதார முறையில சாதி அடிப்படையில கீழே தாழ்த்தப்பட்டதுன்னு தலித்துகள் இவங்க இப்படி வச்சுட்டாங்க, அவங்க நாங்கள் தொடக்கூடாது, தொட்டா பாவம் அப்படிலாம் சொன்னாதான் விவகாரம் தெரியாது. அப்புறம் புரியல சொன்னாங்க. அது தலித்து. இன்னொரு குறிப்பு சொல்றாரு, ஆட்டு இறைச்சி வெட்டி இருக்கிறாங்க, எதிர ஒரு தலித் போறாங்க, அவருடைய நிழல் அந்த ஆட்டு இறைச்சி கொடுமை. ஆட்டு இறைச்சி கடமையில பட்டுட்டதுனால உடனே அதை தூக்கி எல்லாம் குப்பையில தூக்கிட்டு அவங்க அடிச்சு. 2006 ஒரு குடும்பம், தலித் குடும்பத்தை பீகார்ல ஒரு வீட்டோடு எரித்தார். ஏன் எரித்தார்கள்? அவருடைய மாடு திருடப்பட்டு விட்டது. திருடப்பட்டு விட்டதற்காக காவல் நிலையத்துக்கு போய் வழக்கு பிராது கொடுத்தார். கொடுத்த பிறகு நீ பிராது கொடுக்கலாம் அவனால முடியாது, நீ இப்போ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. உயர்சாரிகள் அடித்து மறுக்கவில்லை. வெண்மையில பின்னால் தான் நடந்தது. இதுக்கு முன்னால் நாங்கள் பீகார்ல 6 பேர் அங்கேயே நிச்சு. இது பின்னாலும் மகாராஷ்டிரா நடந்திருக்கு, டிஎன்சிபியில் நடந்தது. அதாவது உயர்சாதிகள் புரோகனை தலித்கள் தொடர்பு இது டிஎன்சிபியில் இருந்தது. மகாராஷ்டிரா பாம்பேயில் அப்போ இருந்திருக்கு. இந்த நிலைகள் எல்லாம் சிங்காரவேல் பொதுவுடைமையை பற்றி சிந்தித்தவர். அவர் பொதுவுடைமை மாநாட்டு 1925 கான்பூரில் போறாரு. அவர் என்ன பொருளாதார ஏற்றத்தாழ்வை பற்றி தானே பேசணும். பொருளாதார ஏற்றத்தாழ்வை பற்றி, ஏன்னா அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனை. சமுதாயத்தில் ஊடி இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்தவர்.
இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வரிமையாளர் ஒரு இடத்துல சொல்லுவார், அரிய பொருளை எளிதில் காணும். ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னா மிகச்சிறந்த கருத்துக்களை விரைந்து அதை பிடிக்கணும். அது எங்க இருக்கு சிலருக்கு தான் தெரியும், இந்த இடம் எங்க வருது, என்ன வருது, அது விரைந்து அரிய பொருளை எளிதில் காணும். ஒரு ஆராய்ச்சியாளருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பகுத்தாய்வு, அனலிட்டிக்கல் மைண்ட். சிங்கார வேலை பொருளாதாரத்தை பேசிய சிங்கார வேலை கான்பூரில் பேசுகிற போது தலித்துகளை பற்றி மட்டுமே அந்த திட்டத்தில் 40 விழுக்காடு தலித்துகளை பற்றி பேசினார். எஸ்.சி. ராஜேந்திர சொல்கிறார், அகில இந்திய அளவில் தலித்துகள் பிரச்சனையை ஒரு மாநாட்டில் முதலில் பேசுகிறார். மற்றொரு பேச அந்தந்த குரூப்ல அங்கங்க பேசியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மாநாட்டில் அகில இந்திய ரீதியில முதல்ல தலித்துகளை பற்றி பேசுகிறார். சரி, என்ன பேசினா அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவர் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை சொல்றாரு. தீண்டாமை என்பது ஒரு சமூக விடிவு என்பது மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார பிரச்சனை. நீங்க பாருங்க, பொருளாதார பிரச்சனை யாரா சொல்லியிருக்காங்களா? சிங்கார வேலைக்கு முன்னால சொல்றதே இல்லை. தீண்டாமை அடிப்படையில் ஒரு பொருளாதார பிரச்சனை. ஏன் பொருளாதார பிரச்சனை? காளிதாசன் சொன்ன மாதிரி சிற்றூரும் மரபெடுத்த வயலும் 6 தேக்கியல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழைத்த உழைப்பின் தோல்வி என்று தோல்வி கற்பிழந்து மழை விழுந்து கடிகள் வெட்டி கதிரிகள் செய்த கை அது தலித்துகளின் கை, உழைப்பாளிகளின் கை. அந்த கைக்கு சோறு கிடையாது. பட்டினி, பஞ்சம், சமூக இழிவு, எச்சில் துப்புவது, இவருடைய மலத்தை வாழ்வது, அந்த கொடுமைக்கு அளவே இல்லாது அவர்களை அடக்கி அவருடைய உழைப்பை சுருட்டி ஊருக்கு வெளியே வைத்தார். நீங்கள் பார்த்தால் 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இப்போது கூட இருக்கிறது, கிராமங்களில் தலித்துகளை ஊருக்கு வெளியே தான் வைக்கின்றோம். அதான் சிங்காரவேலர் சொல்லுகிறார், உழைப்புக்கெல்லாம் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் மிட்டா திராசலா ஆகிவிட்ட பிறகு ஊரத்துக்கு புறத்தை வைத்துவிட்டு அவர்களை தீண்டக்கூடாது. எது தீண்டக்கூடாது? ஏன் தீண்டக்கூடாது? மூளையில விலகட்டும். அடித்து இடித்து பேசினா அவனே அது ஆயிடும். இந்த லார்ட் பைரன் ஒரு போய் பிரிசனர் ஆஃப் சிலான் ஒரு அருமையான போய். பைரனும் செல்லியம் கிரேக்க நாட்டு போராட்டத்தில் கலந்துட்டு அந்த பிரான்ஸ் பாஸ்டில் சிறை மாதிரி ஒரு சிறை சுவிட்சர்லாந்தில் இருந்தது. அந்த சிறையை இருவரும் ஷெல்லியும் பைரனும் போய் பார்த்தோம். பார்த்துவிட்டு வந்த பிறகு அந்த கிரேக்க சுதந்திர போராடிய பொன்னிவாடன் ஒரு எபிக் ஃப்ராக்மெண்ட், ஒரு காப்பியை சிறுத்து நோக்கி பைரன் எழுதுகிறார். அதுதான் பிரிசனர் ஆஃப் சிலான் என்ற நகரத்தின் சிறை. அந்த சிறையில் நீண்ட நெடுங்காலம் இருந்து ஒன்று அனுபவித்த பிறகு இதுதான் என்று சொல்லிவிட்ட பிறகு அவன் அதுவாக மாறி. இந்த பொன்னிவாள் விடுதலைக்காக போராடியவன் கடைசியில் அவனுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு அவனை சிறையில் அடைத்து சிறையிலேயே பல்லாண்டுகள் ஆக்கி அவன் சிறை கைதியாக ஆக்கிவிட்ட பிறகு அவனை விடுதலை செய்கிறார். அவன் விடுதலை செய்து போக மனம் விரும்பவில்லை. காரணம், அடிமைப்படுத்தி அவனுக்கு அடிமைப்படுத்தி வந்து அவன் சொல்லுகிறான், I learned my duel, my very chance, and I grow my friends, so much a long communion tense, what we make us be friend again. என்ன சிறைச்சாலையில் I learned duel, my very chance, என்னுடைய செயினையை நான் விரும்பி நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். So much a long communion, நீண்ட நெடுங்காலமாக ஆகிவிட்டது. I regained my freedom with shame. நான் விடுதலையை விரும்புகிறேன். என்ன ஏக்கத்தோடு இந்த விளம்போடு இருப்பதை தான் நான் விரும்புகிறேன்.
அது ஒரு அழகான ஒரு படிமம். அதாவது அடிமைப்படுத்திய பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து தலித்துகளையும் பஞ்சமர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த நாட்டு மக்கள் அடக்கி ஒடுக்கி வெளியே வைத்து, அப்படி வைத்து விட்டதினால் அவர்களும் திமிரி எழுந்து வரவில்லை. அதனால்தான் திருமாவளவன் அவர்கள் ஒரு அருமையான 3 ஸ்லோகம் கொடுத்தார். திமிரி எழு, திமிரி தான் எழணும். அப்பதான் ஆதிக்க சக்திகள் சரி. இந்த திமிரி எழுவதற்கு முதலில் சிங்காரவேலர் அந்த காலத்தில் பாடம் சொன்னார். ஒரே ஒன்று சொல்றேன், இந்த மக்களை பற்றி அவருக்கு எவ்வளவு ஒரு அரிய பார்வை இருக்கிறது என்பதற்கு நாம் வாயிலை பேசுவது அவருடைய சொற்களில் சொல்வதுதான் மிக சிறப்பாக சொல்லுகிறார். தோழர்களே, தீண்டாமை விலக்கி என்று வெறும் கூச்சலிட வேண்டாம். ஒவ்வொரு சேரியிலும் நுழையுங்கள். மூட பக்தியால் ஒரு கேட்டை தெரிவியுங்கள். சேரியில் உள்ள அழுக்கு, மலம், சேறு, பள்ளம், மேடு முதலிய அசுத்தங்களை போக்குங்கள். சேரி குழந்தைகளுக்கு கழுவி சுத்தமாக்குங்கள். தெருக்களை சுத்தம் செய்யுங்கள். குடியரசு, தமிழன், சங்கமார்க்கம் முதலிய பத்திரிகைகளை கிராமத்தில் வாசிக்க சொல்லுங்கள். குடியரசு பெரியார், தமிழன் வைகாஸ் பண்டிதர், சங்கமார்க்கம் அவங்களுடைய ஒப்போப்பாய் நடத்த பத்திரிகை. மந்திர தந்திரங்கள், பூசை, நைவேத்தியங்கள் போன்றவைகள் பாமர மக்களை மயக்கி ஆளச் செய்து வரும் உபாயங்கள். தந்திர சந்த மந்திரம் எல்லாம் நீங்கள் அவர் கண்களை திறக்க செய்யுங்கள். நம்ம பார்த்து சொல்ற ஆணைகள் ஒலிபெருக்கிகளையும் இன்ப காட்சிகளையும் சேரியில் அனுதினமும் கேட்க செய்யுங்கள். ரேடியோல எங்கெங்க ஒழித்துக் கொண்டு இருக்கு தெரியும். நகர முனையில் இருக்கும், மேற்சாதி கீழ்சாதி பக்கம் போக அவர் அந்த காலத்தில் சொல்ற 20ல சொல்ற சேரியில் இதெல்லாம் போனோம். மேற்சாதியில் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கீழ்ப்பக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். இன்ப காட்சிகள் சேரியில் அனுபவி கேட்க செய்யுங்கள். இவற்றை விட மேலான வேலைகள் உலகில் உள்ளனவா? இவற்றை செய்து நம்முடன் வாழும் 6 கோடி தாழ்த்தப்பட்டவர்களை நாகரிகம் அடைய செய்வீர்களாயில் காங்கிரஸ் கோரும் சுயராஜ்யத்தை விட ரொம்ப முக்கியம். காங்கிரஸ்காரா கோரும் சுயராஜ்யத்தை விட கோடி மடங்கு அதிக நன்மையை பயன். சமூக ஏற்றத்தாண்டி அவர் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார். கோடி மடங்கு நன்மைகள். 1925 கல்பாத்தியில் தலித்துகள் நடக்கக்கூடாது என்ற போது பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதை பலர் ஆதரிக்கவில்லை. சிங்காரவேலர் அதை ஆதரித்து வந்து பேசுகிறார். ராஜகோபால் ஆச்சாரியர் போன்றவர்களும் சீனிவாஸ் ஐயங்கார் போன்றவர்களும் உங்களுடைய பூமுனை எரி என்று அறுத்து போடுகிறீர்களோ அன்றுதான் உண்மையான சமத்துவம் என்று காங்கிரஸ் மாநாட்டில் பேசினார். சரி, 1920 தீண்டாமையை பற்றி இவ்வளவு பேசியிருக்கிறார் சிங்காரவேலர். அம்பேத்கர் அவர்கள் தனி தொகுதி வேண்டும் என்று உண்ணாவிரதம். இந்திய வரலாற்றிலே ஒடுக்கிய நாட்கள். இந்த தனி தொகுதி வந்த போது சுருக்கமா சொல்ல விளக்க வேண்டியதான் விளக்க முடியாது. இந்த தனி தொகுதி வந்த போது பெரியார் ஒரு கருத்து சொன்னார். காந்தியடி உண்ணாவிரதம் வந்தார். அவர் காந்தியடி என்ன சொல்லிட்டாருன்னா, தனி தொகுதி தலித்துகளுக்கு கொடுத்தால் ஜாதி இந்துக்களுக்கு இவர்களுக்கு பகமை தோன்றிவிடும், வேறுபாடு தோன்றிவிடும், மாறுபாடு தோன்றிவிடும், ஒற்றுமை இருக்காது. இது ஒரு சரியான கருத்தாக சொல்ல முடியாது. காந்தியடி அதை சொன்னார். அதை பெரியார் மறுத்தார், சிங்காரவேலர் மறுத்தார். பெரியார் சொன்னார், அம்பேத்கருக்கு கடிதம் அனுப்பிச்சார். அவர் உண்ணாவிரதம் இருந்து செத்தா கூட பரவாயில்ல, நீங்க இதை கேளுங்க. இது நீங்க மருத்துவமா நினைக்க மருத்துவமா தான் இருக்கு. பெரியார் சொன்னா ஒரு எல்லைக்கு போய் சொல்றாரு, உண்மைதான், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே பெரியார் காந்தி செத்த போது இந்த தேசத்துக்கு காந்தி தேசம் பேர் இல்லை. இது ஒரு எல்லை, இது ஒரு எல்லை. ஆனா எப்படி காந்தி அந்த போராட்டம்னா தலித் மக்களுடைய விடுதலை மேல் இருக்கின்ற விருப்பு காந்தியடிகளை மறுக்க வைக்கும். அவர் செத்தாலும் பரவாயில்லை, நீங்கள் போராட. சிங்காரவேலர் சொன்னார், நீங்கள் இதில் உறுதியாக இருங்கள்,
உறுதியாக இருங்கள் என்று கடிதம் எழுதினார் அம்பேத்கர். அதற்கு அடுத்து சிங்காரவேலருடைய இன்னொரு சிறப்பு, வட்டமேஜை மாநாடு சீனிவாசன், வட்டமலை சீனிவாசன் அவங்கெல்லாம் மூவ் பண்ண அந்த மாநாட்டை பற்றி அவர்கள் எழுதியிருக்கார். தலித்துகளை ஆதரிக்கின்ற அவர் ஒரு இடத்தில் சொத்துரிமை வேண்டும் என்று வட்டமலை சீனிவாசன் அந்த கருத்து சொல்லியிருக்கார். அதை பற்றி சிங்காரவேலர் நீ என்ன ஒட்டுமொத்த தலித்துகளுக்கு கேட்க, தலித்துகளுக்கு சொத்துரிமை கேட்க, தலித்துக்கு 2 பேர் 3 பேர் பணக்காரனாகலாம், நிலவரமாக இருக்கலாம், அவனை பற்றியா பேச்சு? ஒட்டுமொத்த மக்களை பற்றி பேசுங்க. நீங்க அதை இல்லை பேசுங்க, அதை பேசாத. நீங்க சொத்து இருக்கிற தலித்துகளுடைய சொத்து காப்பாற்றப்பட வேண்டும். சொத்து எந்த தலித்துகளுக்கு சொத்து இருக்குது? 1000ல் 1 பேரமா, 10,000ல் 2 பேர் இருப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு மறுத்துட்டேன். இன்னொன்னு, இந்த தனி தொகுதி கேட்டார் பாருங்க. அந்த தனி தொகுதி கேட்ட போது சிங்காரவேலர் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கார். சொல்றாரு, காங்கிரஸ்ல அப்ப யாருமே ஆதரிக்கல. இன்னும் சொல்ல போனால் பொது உடைமைக்கு கூட அப்ப வாய் திறக்காது, உண்மை. அப்ப சிங்காரவேலர் சொல்றார், தனி தொகுதி தலித்துகள் கொடுத்துதான். தலித்துகள் எப்ப பிரச்சனை தீரும்? அது பொது உடைமை ஆட்சி, சமதர்ம ஆட்சி வரும்போது வரும்போது தான் பிரச்சனை தீரும். அது வரைக்கும் ஒட்டு கிழிந்த சொக்காயில் ஒட்டு போடுவது போது ஒட்டு போட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் நினைப்பது முழு சட்டையை மாற்ற வேண்டும். ஆனால் இந்த முழு சட்டையை உடனே மாற்ற முடியாது. கிழிந்திருக்கிற இடத்தை தைக்க வேண்டும். அப்படி தைக்க வேண்டும் என்று சொன்னால் தலித்துகளுக்கு தனி தொகுதி வேண்டும். இதில் அம்பேத்கர் மிக சரியாக இருக்க வேண்டும் சொல்லி காந்தியாரை மிக மிக கடுமையாக சொல்ல வேண்டும். காந்தியடியில் இந்தியாவிலேயே மிக அதிகமாக, இன்னும் சொல்ல போனால் சற்று வன்மமாக கண்டித்தவர்கள் ஒன்று சிங்காரவேலர், ஒன்று அம்பேத்கர். இந்த இருவரை போன்று அவ்வளவு கடுமையாக காந்தியடியை விமர்சனம் செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. சிங்காரவேலர் இடத்தில் சொல்கிறார், இவர் தனி தொகுதிக்கு போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரே, காந்தியடிகளை நான் கேட்கிறேன், இந்தியா முழுவதும் இந்த தலித் மக்களுக்கு சரியான கூலி கிடையாது, ஒரு நாள் உணவுக்கு கூட அவர் கொடுக்குகின்ற கூலி பத்தாது, இதை பற்றி எல்லாம் காந்தியடிகள் கவலைப்படாமல் இதை பற்றி அவர் உண்ணாவிரதம் இருந்தால் நன்றாக இருக்கும், தலித்துகளுக்கு சரியான கூலியை கொடுங்கள் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தால் மிகச் சரியாக இருக்கும், ஆனால் தனி தொகுதி கொடுக்கக்கூடாது என்று காந்தியடிகள் கேட்பது எப்படி சரியாகும் என்று கேள்வி. இன்னொரு சிந்தனை அம்பேத்கரிடத்தில் ஓரளவு அவர் வேறு ஆக்சிய சிந்தனை. இதனால் கருத்து வேறுபாடு என்பது வேறு. அதற்காக நாம் அம்பேத்கரிலிருந்து முற்றிலும் நாம் மாறுபட்டு ஒரு கருத்து. புத்த மதத்தில் அவர்கள் தழுவிய போது அம்பேத்கர் எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவு. இந்து மதத்தில் அவர்களுக்குரிய கௌரவம் இல்லை, அவர்களுக்குரிய இடம் கொடுக்கவில்லை, இழிவு, அவமானப்படுத்தப்படுகிறார்கள், தண்ணீர் கூட குடத்தில் தண்ணீர் எடுக்க கூட உரிமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறார். அவர் பௌத்தத்தை ஏற்கிறார். அதை பற்றி சிங்காரவேலர் ஒரு விமர்சனம் செய்கிறார். நீங்கள் பௌத்தத்தில் சேரலாம், ஆனால் பௌத்தத்தில் சேர்ந்து கொள்வதில் மட்டுமே தலித்துடைய ஒட்டு மொத்தமான வாழ்வுக்கு சம உரிமை கிடைத்து விடாது. இந்து மதத்தில் இருக்கிற போது இந்து முதலாளிகளிடத்தில் எப்படி அடிமையாக இருக்கிறாரோ அப்படி அப்போது பௌத்த பிட்சுகளுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருந்தது. கோசாமி பௌத்த மதத்தின் வீழ்ச்சி ஒரு விரிவான ஒரு நூலை எழுதியிருக்கார். அதில் அவர் எழுதியிருக்கார். இப்போ சிங்காரவேலருடைய காலத்துல பௌத்தர்கள் நிறைய நிலங்கள் இருக்கு. அப்ப சிங்காரவேலர் சொல்றாரு, இந்த மதம் இந்த இந்து மதத்தில் இருக்கிற போது அந்த இழிவு இல்லை, பௌத்தத்தில் அந்த இழிவு இல்லை இருக்கிறது வேற. இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி இல்லை உண்மை. ஆனா இங்கேயும் அவன் கூலிக்கு முதலாளி கைதுதான். அப்போ இந்த பிரச்சனை சமூக இழிவு என்பது மட்டும் இல்லை, பொருளாதார பிரச்சனை இருக்கு. இரண்டையும் நோக்கி தலித்துகளுக்கு சூழ்நிலை. உண்மையில் இந்த புத்தகம் நம்ம பழனி காமிச்சார்லையே அந்த புத்தகத்தை என்னுடைய சேர்ந்து இறந்துட்டார் பால்ராஜ் ஐஏஎஸ் போனமாக இறந்துருந்தார். நான் போன பொங்கலுக்கு 2 நாள் முன்னால் அவரை சந்தித்து அந்த புத்தகத்தை கொடுத்தேன்.
அதை தலித்துல இருந்து அந்த கட்டுரையை படிச்சுட்டு ஒரே வாரம் ஒரு 10 நாள்ல எனக்கு போன் வந்தார். அந்த கட்டுரை படித்த ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு தலித்துக்கள் அல்லாத ஒரு சிந்தனையாலும் தலித்துகளை பற்றி இவ்வளவு ஆழமாக இவ்வளவு ஈடுபாட்டோடு எழுதுறது நான் பார்க்கவே இல்லை. என்னப்பா தொடக்கத்தில் இவரை பற்றி நீ ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பா கவனிக்கல. அப்போ சிங்கரை பற்றி ரொம்ப வேந்தன். இப்படி தலித்துக்களை பற்றி அவருக்கு எழுதியிருந்தது ரொம்ப பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் துறைப்ப தலைவராக இருக்கும்போது பாரதிதாசன் நூற்றாண்டை கொண்டாடினார். அது மட்டும் இல்லை, என்னுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து பாரதிதாசனை பற்றி ஒரு நூலம் பால்ராஜ் செஞ்சார். எதுக்கு சொல்றேன்னா, அந்த தலித் மக்கள் மீது சிங்காரவேலர் காட்டிய ஒரு சிறப்பு, அதாவது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம். தலித் மக்களுக்கு இடையே இருக்கிற இடத்தில் நூல் நிலையம் வேண்டும், பள்ளிகள் வேண்டும், சுகாதார நிலையங்கள் வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் அந்த நாளே சொன்னார், கேபினெட் அந்தஸ்து இஸ்லாமியருக்கு அவர் அதான் சொல்றாரு. கேபினெட் அந்தஸ்துடைய அமைச்சர்கள், தனி தொகுதி மட்டும் அல்ல, கேபினெட் அந்தஸ்துடைய அமைச்சர்கள் அது வேண்டும் என்று தலித்துகளை பற்றி கவலைப்பட்டு 1920 வந்து 1925 கான்பூர் பொதுவுடைமை மாநாட்டில் அதை ஒரு திட்டமாக வைத்தார். திட்டமாக வைத்ததோடு மட்டுமின்றி அதற்கு பின்பும் அந்த மக்களை பற்றி எழுதி கொண்டிருந்தார். அடுத்து இஸ்லாமியரை பற்றி வருகிறது. இஸ்லாமியரை பற்றி சச்சார் கமிஷன் அறிக்கை தயாரித்து வெளியிட்ட தயாரிப்பில் ஒரு அதிர்ச்சி தருகிற தகவல், பல மாநிலங்களில் தலித்துகளை கட்டிலும் மிக மிக தாழ்ந்த நிலையில் இஸ்லாமியர். இன்னொன்று, அதிகமாக சிறையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர். இன்னொன்று, பிராஸ்டிடியூட் விலை மாதிரிகளாக இருக்கின்ற இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக. என்ன காரணம் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, பொருள் இல்லாமை. பொருள் இல்லாமையின் காரணமாக அவர்கள் பல்வேறு ஒழுக்கக்கேடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். 1930 சிங்காரவேலர் எழுதுகிறார், இஸ்லாமிய மக்கள் அவருடைய காலத்தில் 6 கோடி மக்கள். இந்த 6 கோடி மக்களுக்கு ஒரு வாழ்வு வளர்ச்சி கிடையாது. மிக மிக கேவலமாக அவர் என்ன சொல்லணும்னா, தலித்துகளை போன்று இவங்க பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு, இந்த மக்களுக்கு கல்வியில் நாட்டமில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற ஒரு பாயிண்ட், இது அகற்றப்பட வேண்டும். இன்னொன்று, அவர்கள் மதம் சார்ந்த மதராசா கல்வியில் தான் இருக்கிறார்களே தவிர வெளி உலக மேலை கல்விக்கு, இன்றைய கல்விக்கு அவர்கள் வருவதில்லை. சச்சார் கமிஷன் அதான் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்க, சச்சார் அந்த அறிக்கையில் அவங்க எல்லா கிராமங்களையும் போனாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாமே. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 3900 சில கிராமங்கள்ல பள்ளியே கிடையாது. அது கண்டுபிடிச்சு சச்சார் தான். 3900 பள்ளியே கிடையாது. இஸ்லாமிய பெண்கள் சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் வாழுகின்ற இடங்களில் சரியான உயர்நிலை பள்ளி கிடையாது, கல்லூரி கிடையாது. இருந்தால் நீண்ட தூரத்தில் இருப்பதால் இஸ்லாமியர்கள் படிக்க செல்கிறார்கள். இன்னொன்று, இஸ்லாமிய பெண்கள் மற்ற பெண்களை கொண்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டோ பல ஊர்களில் எடுத்துக்கொண்டோ போவதை அவர்கள் விரும்பவில்லை. மற்ற பெண்களை கொண்டு, மற்ற சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள், அதாவது கல்வியில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக ஆபத்தானது. இந்த பர்தானிய பழக்கத்தை கூட அவர் கடைபிடிக்கிறார். இந்த பர்தாவை வைத்துக் கொண்டு புறத்தில் மட்டும் இது வேடமிடுவதில்லை. இந்த பர்தா கொண்டு மத ஒழுக்கத்தினால் அவருடைய அகத்தையும் அறிவையும் மூடிவிடுகிறார்கள். இது மிக மிக கேடு பயக்கின்ற ஒன்று. இப்போ ஆப்கானிஸ்தானில் பார்ப்பதற்கு எதிராக பிரச்சனை. இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ், அரேபிய நாடுகளில் பெண்கள் கால் விடலாம், விடுதிகளில் வந்து உணவு அருந்தலாம் என்றெல்லாம் இப்போ சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் சிங்காரவேலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கல்வியில் இந்த சமூகம் மிக மிக முக்கியத்துவம் தர வேண்டும். இவர்கள் குடிசை தொழில்களை இன்னும் கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர் கோடிட்டு காட்டினார். சச்சார் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எம்ப்ராய்டரி, தையல், ஊதுவத்தி தயாரித்தல், சிறு சிறு பொருட்கள் தயாரித்தல்,
இதில் தான் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேற்று தொழில்களில் எதிலும் ஆர்வம் கொள்வதில்லை. ஒரு கணக்கு காட்டுறாங்க. 2004 போல் நம்ம தமிழகத்தில் காவல்துறையில் 20% பேர் இஸ்லாமியர்கள். 2004 2010 பார்க்கின்ற போது அன்று 20% இருந்தவர்கள் இப்போது வெறும் 2,99,000 பேர்கள் மட்டுமே இஸ்லாமியர்கள். வெறும் 99 பேர்களுக்கு என்ன வளர்ச்சி? அதே போன்று பத்ருன் அலி அஹ்மத் குடியரசுத் தலைவராக வந்தார். வேறு சிலரும் பெரிய பெரிய பதவிக்கு வந்தார். ராணுவத்தை பற்றி சச்சார் கமிஷன் ஒரு அறிக்கை தயாரிச்சு, ராணுவத்தில் 1% தான் இஸ்லாமியர்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. அது 2 காரணம் சிங்காரவேலர் சொல்றாரு. இது இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா சிங்காரவேலர் சொல்றாரு, அந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்காதது வெள்ளையர்களை இந்தியா முழுவதும் எதிர்த்து நின்றவர்கள் முகலாயர்கள். ஏன்னா அவருடைய ஆட்சி தான் பறக்கிறது. அந்த வஞ்சம் ஆட்சி வந்த பிறகு இஸ்லாமியர்களை ஒதுக்கி தள்ளுற போக்கு ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தார். இந்த ஒதுக்கி தள்ளுகிற போக்கின் காரணமாக இஸ்லாமியர்கள் இருக்கின்ற இடங்களில் பள்ளிகள் அவர்கள் அமையவில்லை. கடைசி காலகட்டத்தில் ஓரளவு ஒரு மலர்ச்சி ஏற்பட்டு வெள்ளையர்கள் காலத்திலேயே 8 மாநிலங்களில் உருது ஆட்சி மொழியாகவும் துணை மொழியாகவும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், கல்கட்டா போன்ற 8 மாநிலங்களில் இந்தியை ஆட்சி மொழி கொண்ட, இந்தியை முதல் மொழியாக கொண்ட, தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்தி முதல் மொழி, உருது இரண்டாம். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் உருது முதல் மொழி, இந்தி இரண்டாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 8 மாநிலங்களிலும் உருது நீக்கப்பட்டுவிட்டது. நாம் கட்சி அரசு ஒன்றும் நடந்து போக 8 மாநிலங்களில் ஆட்சி மொழியாகவும் துணை ஆட்சி மொழியாகவும் மாறி மாறி இருந்த உருது வைக்கப்பட்டுவிட்டது. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற சொற்றொடரை கொடுத்ததே உருதுதான். இன்குலாப் என்றால் புரட்சி, ஜிந்தாபாத் என்றால் முகமதியர்கள் இந்தியாவுக்கு செய்திருக்கின்ற நன்மைகள் ஒன்றும் படிக்காதவர்கள் பெரும்பான்மை இருந்தாலும் கூட மிகச்சிறந்த அறிவாளிகள் இஸ்லாமிய சமூகம். நான் ஒரு குறிப்பை சொல்கிறேன். எவ்வளவு பெரிய கொடுமைக்கு நாம் பார்க்கிறோம். ராம் பிரசாத் பிஸ்மல் அந்த அஸ்பத்துல்லா இருவரும் தூக்கு மேடையை முத்தமிட்ட போது உருது பாடலை பாடிக்கொண்டுதான் தூக்குமடை. ராம் பிரசாத் பிஸ்மில்லா அண்ட் அஸ்பத்துல்லா இருந்தது. அதற்கடுத்து மௌலானா ஹுசைன், அகமத் பட்னி, மௌலானா புகாரி, மௌலானா ஹபீப், இவங்க சுதந்திர போராட்டம். இது நம்ம ஜின்னாவுக்கு முன்னால் இருந்த, நம்மளுடைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கு முன்னால் இருந்த பரம்பரை. இந்த 4 இந்திய விடுதலை போராட்டத்துக்கு செய்த தொண்டு பணி இமயமலை சாதனை கொண்டிருக்கிறார். சுஜித் எழுதியிருக்கிறார். சுஜித் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். இந்த 4 செய்த சாதனை. அதற்கடுத்து மௌலானா ஜாஃபர் அலிகார் ஒருத்தர் ஜமீன்தாரின் ஒரு பத்திரிகை உருவ, அந்த உருவ மத துவேஷங்கள் பற்றி சாடி. ஜமீன்தார் பத்திரிகை மத துவேஷம், இன்னொன்று மூட நம்பிக்கை, அதை பற்றி எழுதும். 1921 ஹசரத் மொஹானி பாரத்லா படிச்சவர். நேருக்கு முந்தைய குரு மோகன் குமார் மங்களா அவங்களுக்கெல்லாம் முன்னால, ஜோதி பாஸ்கெல்லாம் முன்னால, ஹசரத் மேற்கு வங்கத்தை சார்ந்த சிங்காரவேலருக்கு முன்னால் பூரண சுடு விடுதலையை பற்றி முதலில் குரல் கொடுத்தவர் ஹசரத் மொஹானி, இஸ்லாமிய. அதற்கடுத்து 1927 இங்க இருக்கிற வீட்டில் சிங்காரவேலரோடு நின்கர் அவங்க ஜிஎம்எஸ் அமிர்பாட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பூரண விடுதலை பற்றி தயாரித்து 27 மாநாட்டில் இருந்தாங்க. ஒரு விரிவான அறிக்கை. இந்த விரிவான அறிக்கைக்கு 1960 ஹசரத் மொஹானி செய்திருக்கிறார்.
இன்னொன்று இதை விட பெரிய சிறப்பு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் அல் ஹிலால் அல் பிலா என்ற 2 உறுதி பத்திரிகையை, இந்த 2 உறுதி பத்திரிகையில் குர்ஆனுடைய முற்போக்கு கருத்துக்களை எழுதியோடு மட்டுமல்லாமல் மத துவேஷத்தை கண்டித்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி இருக்கின்ற ஆராய்ச்சி அறிஞர்கள் நேரு அவர்கள் ஒரு ஆராய்ச்சி சொற்பொழி செய்திருக்கிறார். ஒரு அற்புதமான சொல்றாங்க, மௌலானா ஒரு பெரிய கல்வி கடல் வந்தார். கல்வி கடல் என்பது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை முதலில் உருதில் மொழிபெயர்த்தவர். இந்திய அளவில் 3வது மொழிபெயர்ப்பு உருது மொழிபெயர்ப்பு. அந்த உருது மொழிபெயர்ப்பை சேர்ந்தவர் அபுல் கலாம் ஆசாத். அவர் இன்னொன்று செய்திருக்கிறார், தர்ஜுமன் உல் குர்ஆன், குர்ஆனை பற்றி இந்த பத்திரிகை எழுதிய கட்டுரை மிக மிக அற்புதமான கட்டுரை, சுற்றி சொல்லுங்கள். அதற்கு அடுத்து பஞ்சாபில் அகாலி தளம் தோன்றுகிற போது அகாலி என்று உறுதியில் ஒரு பத்திரிகை, அங்கிருந்த இஸ்லாம். இப்படி இந்த இஸ்லாமியர்கள் செய்த அந்த சேவை இருக்கிறது பாருங்கள். இந்திய விடுதலைக்கு அவர் செய்த சேவை. ஜின்னா அபுல் கலாம் ஆசாத்தை எவ்வளவோ வேண்டி கேட்டு எங்களோடு பாகிஸ்தான் வந்து என்று எவ்வளவோ கேட்டார். அபுல் கலாம் ஆசாத் செல்லலை. அப்படி இஸ்லாம் அந்த உருது மொழியை பாகிஸ்தான் பிரிந்த உடனே இந்தியர்கள் என்ன நினைத்து விட்டார்கள், அது பாகிஸ்தான் மொழி, அதுக்கே நாம் செலுத்துகிறோம். காங்கிரஸாரும் அப்படித்தான் கருதி விட்டார்கள், போடும் என்று கருத வேண்டியது. இந்த இஸ்லாமியரை பற்றி தாய்மொழி கல்வி வேண்டும். சிங்காரவர்கள் அந்த காலத்திலேயே உயர்நிலை பள்ளிகள் வேண்டும். அவர் போக்குவரத்து சச்சார் இன்னொன்று சொல்லுகிறார், இனிமேல் அவர் படித்து பட்டம் பெற்று வேலை தேடுவது என்பது அது வருங்காலமாக இருக்கட்டும். இப்போது தொழில்நுட்பத்தில் குடிசை தொழிலில் எம்ப்ராய்டிங், டைலரிங், இன்னும் மற்ற தொழில் இருப்பதை போன்று அந்த தொழிலுக்கு உரிய அந்தஸ்து கொடுத்து அரசு உத்தியோகங்களில் அவருக்கு வேலை கொடுக்க வேண்டும். இன்னொன்று, வங்கிகள் மூலமாக அவருக்கு சிறந்த நிதி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அவர்களை அப்ளீட் பண்ண முடியும், இல்லை என்றால் முடியாது. இதை பற்றி சிங்காரவேலர் மக்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதை பற்றி அவரே எழுதியிருக்கின்ற சில வாசகத்தை மட்டும் நான் சொல்லுவேன், படித்து பார்க்கிறேன். ஒரு புள்ளிவிவரம், தேசிய அளவில் படிப்பு பெற்ற இந்துக்கள் சச்சார் கமிஷன் கொடுத்த அறிக்கையில் 15.4, இஸ்லாமியர்கள் வெறும் 2.4. தேசிய அளவில் கல்வி பயிலும் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து 95%, இஸ்லாமியர்கள் 50%. மக்கள் பெற்ற ஒரு இடம் சிங்கார் சொல்றார், வட இந்தியா முழுமையும் பெண்ணை வெளியே போக ஒட்டாது பர்தா துப்பழக்கம் அவர்களை வாழ்த்தி வருகின்றனர். வங்காளத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சாகுங்கள். அதை கண்டுதான் ஒரு ஆங்கிலேயர் கல்கத்தா நகரத்தை தாயை கொள்ளும் நகரம் மேன்செஸ்டர் சிட்டி என்றார். வர்தாவின் கொடுமையே. வர்தாவுக்கு மேல மூடிக்கு மட்டும் இல்ல, பழக்க வழக்கங்களாலே அவங்க சிலை போட்டு இருக்கிற ஒரு அடையாளம் தான் அது. 104 பேர், 3 பேர் கூட படிக்கணும். 20 எழுதுறது சச்சார், அதுதான் பின்னால் அறிக்கை 2500. இந்த பெண்களின் மௌலீக தனத்திற்கு எல்லையே அவ்வாறான அந்தகாரம் எங்கு உள்ளது. ஒரு பக்கம் மூடத்தனத்தாலும், மற்றொரு பக்கம் துர்பழக்க வழக்கத்தாலும், இன்னொரு பக்கம் பொருளாதார குறைவினாலும், வேறொரு பக்கம் ஆடவர் ஆதிக்கத்தாலும் வதைப்பட்டு வாடும் நம் சகோதரிகள். இஸ்லாமிய பெண்கள் வதைப்பட்டு வாடும் நம் சகோதரிகள் தாய்மார்களுடைய துர்பாக்கியம் காந்தே எழுதிய இன்ஃபெர்னோ என்ற நரகத்தில் கிடையாது. அவருடைய உலகில் அறிவு எங்க போயிருக்காங்க சுட்டி காட்டல. உடனே காந்தி எழுதுற இன்ஃபெர்னோல கூட இந்த ஒரு அநியாயத்தை காண முடியாது. இதுதான் செய்யாத ஒரு படித்த நூலும் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் அண்ட் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் அரவுண்ட் us, காட் அண்ட் யூனிவர்ஸ், எலிமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ்,
இந்த நூல் யாருங்க படிக்க வேண்டிய? விஞ்ஞானிகள் படிக்க வேண்டிய மூல நூல்கள். இந்த மூல நூல்களை படித்து தான் நாம் இவ்வளவு பெரிய விளக்கங்களை எல்லாம் கொடுக்கிறார். அது மட்டும் படித்து அவர் காந்தே இருந்தார், கோத்தே இருந்தார், அங்கே போறார், இங்கே வரார். அப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லையா, சங்க இலக்கிய பாடம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சிங்கள கற்றோருக்கு தாம் வரம்பாகிய தலைமை. கற்றோர் அறியார் அறிவினர். கற்றோரால் கூட அவருடைய அறிவு அனுமானிக்க முடியாது. கற்றதுக்கு அவர் தான் இல்லை அப்படி சொல்லணும். அப்படிதான் செய்யார். கேஎன் பணிக்கர் இந்த இஸ்லாமியர் பற்றி எழுதும் போது ஒரு கருத்து சொல்றார். அதையும் சிங்காரவேலர் முன்னால சொல்லியிருக்கார். பணிக்கர் வந்து சச்சார் அறிக்கை வந்த பிறகு சொல்றார், சச்சார் கமிட்டி இஸ்லாமியர்கள் நிலை குறித்து அரசாங்கம் செய்ய வேண்டியது குறித்து கூறியுள்ளது. அரசாங்க நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது எடுக்காமல் போகலாம். கோபால் சிங் கமிஷன் அப்படித்தான் இந்திராவை தூக்கி போட்டாங்க. மண்டல் கமிஷன் அப்படித்தான் தூக்கி போட்டாங்க. பிபிசி வரலாம் ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அந்த சமுதாயத்தின் பொறுப்பு என்ன? இதுதான் சிங்காரவேலர் முன்னால். அந்த சமுதாயத்தின் பொறுப்பு என்ன? அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆலோசிப்பதற்கு இது சரியான தருணம். தன்னை நவீனப்படுத்திக் கொள்ளும் வழிகள் குறித்து இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் 20 சிங்காரவேலர் சொன்னார். இவங்க இன்னும் மதராசா பள்ளியிலேயே இருக்கிறாங்க. வெளியே ராஜாராம் மோகன் ஃபர்ஸ்ட் we want Western philosophy and English knowledge. This is the first thing for Indians. ராஜாராம் மோகன் ராய் பெரிய கல்விகளான அந்த ஆளுக்கு இங்கிலாந்துல மிகப்பெரிய அறிவு மேதைகள் இருக்கிற ஈராட்டில் அவர் ஒருத்தர் தான் புதைச்சாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் புதைத்த இடம் இந்தியருக்கு ஒரு இடம்னா அது ராஜாராம் மோகன் ராய் தான். அந்த ராஜாராம் மோகன் ராய் தான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் we want Western philosophy and English knowledge. இதுதான் இங்கே சிங்காரவேலர் சொல்றார். இந்த மக்கள் தங்களை நவீனப்படுத்திக் கொள்ள அதற்கு எடுத்து ஒன்று இது சிங்காரவேலர் சொல்றார். இது படிக்க சொல்ற பாருங்க. இஸ்லாமிய மக்கள் ஒரு தெரிவு செய்ய வேண்டிய தருணம் இது. இஸ்லாமிய மக்களை ஜனநாயகத்தின் முன்னேற்ற செய்யும் அரசியலை அவர்கள் பின்பற்ற போகிறார்களா? தன்னை நவீனமாக்கிக் கொள்ள வேண்டும், கல்விக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, உரிய அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதானே அரசியல் சக்தி தானே பெரிய சக்தி. அதுதானே வழிகாட்டும் சக்தி. அதுதானே தீர்மானிக்கிற சக்தி. எந்த அரசியல் சக்தியை பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாமியர்கள் கணிக்க வேண்டும். பின்னோக்கி எடுத்து செல்லும் அரசியலை பின்பற்ற போகிறார்களா? ஒரு அறிஞர் சொல்றாரு, பின்னோக்கி எடுத்து அரசியல் போகிறார்களா இல்ல முன்னோக்கி செல்லும் அரசியல்? இதுதான் சிங்காரவேலர் கவலைப்பட்டு சொன்னார். சிங்காரவேலர் 20களில் 30களில் எழுதிய அந்த கூற்று சச்சார் கமிஷன் 2005 சொன்னது எவ்வளவு தெரிந்தது. தொலைநோக்கு சிந்தனை என்பது இன்று சொல்லுகின்ற சிந்தனை நீண்ட நெடுங்காலம் வரை வாழத்தக்கதாக இருக்கணும். அது தொலைநோக்கு சிந்தனை. இன்னொன்று, நாளைக்கு என்ன சிந்தனை எப்படி பிறக்கும் என்பதை முன்கூட்டி சொல்வது ஒரு தொலைநோக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும், அப்படி நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு முன்னேற்றகரமான அரசியல் சிந்தனையை இஸ்லாமிய மக்கள் பின்பற்ற. இப்போது தலீல், இன்னொன்று இஸ்லாமிய. இப்போ சுற்றுச்சூழலில் வருகிறேன். இது மிக மிக முக்கியமானது. நேரம் ஆகிவிட்டது. ஒரு 15 மணித்துளிகள் முடித்திருக்கிறேன். இது மிக மிக முக்கியம். சுற்றுச்சூழலியல், என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிறதுதான் உலக தட்பவெப்ப நிலையை மாற்றிக் கொண்டுள்ளது. அதிகமான மழை, அதிகமான புயல், அதிகமான நிலநடுக்கம், இவைகள் எல்லாம் இயற்கை பேரழிவுகளால் வருகின்றன. இந்த இயற்கை பேரழிவுகள் தட்பவெப்ப சூழல்களால் வருது. என்ன தட்பவெப்ப சூழல்? தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு, எந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு, தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கிறது கட்டி எடுக்கப்படுகிற போது ஏகப்பட்ட தூசுகள், தும்புகள் சுற்றுப்புறமே ஆகிறது. அதற்கடுத்து தொழிற்சாலைகள் உமிழ்கின்ற நச்சு காற்று, வெளியேற்றுகின்ற கழிவுகள், இவைகள்
வான மண்டலத்தில் இருக்கின்ற காற்றை அசுத்தப்படுத்துகிறது. அதனால் என்ன செய்தார்கள் என்றால் 1972 ஐநா ஒரு மாநாட்டை கூட்டி, விஞ்ஞானிகளுடைய மாநாட்டை கூட்டி 2 டிகிரி செல்சியஸை உயர்வதை நாம் தடுக்க வேண்டும். சீதோஷ்ண நிலை வெப்பத்தை 2 டிகிரி செல்சியஸ் உயர்வதை நாம் தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உலகம் முழுவதும் அட்லாண்டிக், ஆர்டிக் என்ற இடங்களில் இருக்கின்ற பனிப்பாறைகளில் கரைந்து நீரோட்டம் மிகுதியாகி கடற்கரை நகரங்கள் எல்லாம் அழியக்கூடிய சூழல். சென்னைக்கு அது அந்த ஆபத்து இருக்கு. இந்த சென்னைக்கு ஆபத்து வரும்போது இந்த பல்கலைக்கழகம் தான் முதல்ல பாதிக்கப்படுது. ஏன்னா இந்த கடலுக்கு கடற்கரைக்கு 3 அடிக்கு தான் வித்தியாசம். கொஞ்சம் தண்ணி பனி கரைந்து கடல் மட்டம் உயர்ந்தால் திருவெட்டை அப்படியே முதல்ல திருவெளிக்கு காசிமேடு ஆயிரம் ஒரு 12 அடி 15 அடி உயரம் இருக்கு. இந்த பகுதி இப்போ லட்சத்தீவு மால்தீவு இருக்காதுன்றான், இன்னும் 10 வருஷத்துல இருக்காதுன்றான், இன்னொரு 50 வருஷத்துல நேபாளே இருக்காதுன்றாங்க. இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இது 1972 யுனெஸ்கோ ஒரு மாநாட்டை கூட்டி தட்பவெப்ப நிலையை மாற்ற வேண்டி 2 செல்சியஸ் குறைக்க வேண்டும். இப்போ சிங்காரவேலர் இதை பற்றி 1930 எந்த அரசியல் தலைவர் எழுதியிருக்காரு? எனக்கு யாரும் எழுதியிருக்காங்க. நான் இந்திய தலைவருடைய எழுத்துக்களை எல்லாம் படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த சுற்றுச்சூழலை பற்றி சிங்காரவேலர் எச்சரித்தது போன்று யாரும் எச்சரிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான கருத்து. எனக்கு அதை படிச்ச உடனே ஒரு அதிர்ந்து மின்சாரம் தாக்கின மாதிரி இருந்தது. இந்த கருத்தை எப்படி இந்த மனிதர் இப்படி சிந்திச்சிருக்காரு? அவர் சொல்றாரு 1934 நியூயார்க்ல மிகப்பெரிய பனிமூட்டம் ஏற்பட்ட அந்த நகரம் வாஷிங்டன், நியூயார்க் சுற்றியுள்ள பகுதி, கலிபோர்னியா போன்ற சில பகுதிகள் இருண்டு விட்டது. சூரிய வெளிச்சம் கீழே வரவில்லை. 1934 சூரிய வெளிச்சம் கீழே வரவில்லை. இது சில வாரங்கள் தொடர்ந்து உடனே அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு போட்டு ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்த போது என்ன வந்தது என்றால், உலகம் முழுவதும் இருக்கின்ற நச்சு காற்றால் நச்சு காற்று திரண்டு அமெரிக்க கண்டத்தின் பக்கம் வந்து அமெரிக்க கண்டத்தினுடைய சூழ்நிலையை பாதித்து விட்டது. இந்த பாதிப்பால் வந்தது. அது மட்டுமல்ல, கால்நடைகள் நிறைய இருந்தது. மனிதர்களுக்கு டெம்பரரி டிசீஸ், இது அப்போதுக்கு அப்போது வருகின்ற நோய் தான் வந்ததை தவிர கால்நடைகள் மிக அதிகமாக மாண்டிருக்கிறது. அதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னார்கள். அதை வைத்துக் கொண்டு சிங்காரவேலர் உலகம் பறந்து போகிறார். நீங்கள் எல்லாம் அவர் அரசியல் தலைவர், ஒரு தொழிற்சங்க முன்னோடி, இவ்வளவு விஞ்ஞானத்தை பற்றி எழுதிய அந்த மனிதர் சுற்றுச்சூழல் இன்னைக்கு தான் ஒரு விஞ்ஞானமா வந்திருக்கு. இப்பதான் பேசணும் நாம. 90க்கு பிறகுதான், இன்னும் சொன்னா 2000க்கு பின்னாலதான் இதை பற்றி ரொம்ப அதிகமா பேசணும். இந்த 2000க்கு பின்னால பேசுற இந்த சுற்றுச்சூழலியை 1930 சொல்றாரு. சகாரா ஒரு எடுத்துக்காட்டு. சகாரா பாலைவனம் ஒரு காலத்தில் 20,000 சதுர மைல் கொண்ட மிகப்பெரிய ஏரியாக இருந்தது. அந்த ஏரிகளுக்கு இடையில் பக்கத்தில் ஒயாசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இனிய நீரூற்றுகள், தடாகங்கள், பச்சை தடாகங்கள், ஒயாசிஸ். அந்த பச்சை தடாகங்கள் நிறைந்த வரைக்கும் சில திரைப்படங்கள் கூட அது வரும், பார்த்துட்டு அது இருக்கிறது. ஆனால் அந்த மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய 20,000 சதுர மைல் கொண்ட அந்த ஏரி இப்போது மணலாகி பாலைவனமாக மாறியதற்கு காரணம் உலக சீதோஷ நிலையில் வந்த ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் அமெரிக்காவில் ஏற்பட்ட இந்த இழப்பு உலகம் முழுவதும் அங்காங்கே தோன்றும். உலக விஞ்ஞானிகளும் விழிப்பாக இருக்க வேண்டும், உலக தலைவர்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தடுக்க வேண்டும். ஒரு இடம் அவங்க சொல்றாரு. அதுதான் பாருங்க, தி யூனிவர்ஸ், காட் அண்ட் யூனிவர்ஸ் யார் படிச்சிருப்பாங்க? எந்த அரசியல் கேட்க முடியும் கேட்டா படிச்சிருப்பாங்களா? இதெல்லாம் படிச்சு நல்லா சொல்றாரு. இப்ப நம்ம 24 மணி நேரம் இருக்கு இல்லையா,
சூரியன் தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரம், பூமி சூரியன் சுற்ற 15 நாள். ஆனால் ஒரு காலத்தில் 6 மணி நேரம் தான் இருந்தது. 6 மணி நேரம் பகல், 6 மணி நேரம் இரவு. நான் இது வேறு எங்கேயுமே படிக்கல, சிங்காரவேலன் தான் எழுதியிருக்கார். அவர் அந்த விஞ்ஞானிகள் எழுதுற நூலை வைத்து அவர் எழுதியிருக்கார். அவர் சொல்றாரு, நச்சு காற்று இந்த மாதிரி பெருகி பெருகி வானமண்டலம் பாதிக்கப்பட்டால் ஒரு காலத்தில் 6 மணி நேரம் இருந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இதுவே 40 மணி நேரம் 50 மணி நேரம் கூடினால் நிலவுக்கு வந்த கதிதான் இந்த பூமிக்கும் வரும். இந்த பூமிக்கு வரும் என்று சொன்னால் முன்கூட்டியே இனியாவது இந்த தலைவர்களும் விஞ்ஞானிகளும் எரிகிற புள்ளியை ஏற்றி தள்ளாமல் அதை பின்னே இழுத்து இந்த உலகை காப்பாற்றப்பட வேண்டும். நீங்க பாருங்க, பிக்னின்னு ஒரு தீவு நீங்க டிவியில் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஒரு அழகிய கடற்கரை. 1941 அமெரிக்கா மண் ஆராய்ச்சி செய்து அந்த மண்ணே விஷம் கலந்த மண்ணா மாறிடுச்சு. 1970 அங்க மக்களை குடியேற்றுறாங்க. குடியேற்றினா தாவரங்கள் மண்ணெல்லாம் கெட்டு போச்சு. காரணம் அந்த அணு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ யுனெஸ்கோட சோவியத் யூனியன் ஒரு திட்டத்தை கொடுக்குது, அந்த மணலை நாங்கள் மாற்றிடுறோம், எங்களுக்கு பாதி பட்ஜெட் நாங்கள் கொடுக்குறோம், பாதி பட்ஜெட் அமெரிக்கா கொடுக்குறோம். அமெரிக்கா ஏற்றுக்கல, அப்புறம் அமெரிக்கா தானே அது இருக்கட்டும். இதுல ஒரு கூற்று, சோவியத் யூனியன் ஒரு காலத்தில் சைபீரிய காடுகள், உலகத்திலேயே மிகப்பெரிய காடுகள்னா சைபீரிய காடுகள், அமேசான் காடுகள், காங்கோ காடுகள். இதுல உலக தட்பவெப்ப நிலையை தீர்மானிக்கிற சக்தி உலக மாக்கடல்களுக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு இந்த 3 காடுகளுக்கு பெரும்பாலும் உண்டு. எது? அமேசான் காடுகள், சைபீரிய காடுகள். ஆனா சைபீரிய காடுகள் சோவியத் யூனியன் இருக்கிற போது காடுகள் எல்லாம் மத்திய ஐரோப்பால காடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க, என்ன திடீர்னு எதுவுமே இல்லை, எல்லாம் தண்ணீர் பாய்ச்சி எல்லாமே வளர்க்குறோம், எல்லாம் செய்யறோம், காடுகள் எல்லாம் மொட்டையாகி போச்சு. என்ன காரணம் அப்படின்னா நைட்ரிக் அமிலம் மழையோடு சேர்ந்து பெய்யுது. இந்த நைட்ரிக் டை ஆக்சைடு என்பது எப்படி வந்தது என்றால் அணு ஆராய்ச்சி செய்ததன் மூலம், இன்னும் பல விஞ்ஞான ஆராய்ச்சி செய்ததன் மூலம் இந்த நச்சு காற்று வானமண்டலத்தில் பரவி மழையோடு சேர்ந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு கலந்து காடுகள் இல்லாத சூழல் ஆகிவிட்டது. சோவியத் விஞ்ஞானிகள் இருந்து அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பெரிய வியப்பு. நீங்க இதுல பார்க்கலாம், லாமூர் ஆர்க் ஒரு மரத்தை கண்டுபிடிச்சான். லாமூர் ஆர்க் ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்தை காடு முழுதும் வளர்த்து அந்த நைட்ரஜன் மழை பெய்ஞ்சு அதை அப்படியே உறிஞ்சிடும். அந்த மரம் உறிஞ்சுங்க, மற்ற காடுகளும் போகாது. லாமூர் ஆர்க் என்ற மரம், அந்த மரத்தை சோவியத் கண்டுபிடிச்சு. அதே மாதிரி இன்னொன்று, நெடுமாறன் சோவியத் போயிட்டு வந்தபோது ஒரு கருத்தை சொன்னார். சோவியத்துல இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு ஆறு போச்சு. அந்த ஆறு பக்கத்து மாநிலத்துக்கு தண்ணி கொடுக்கணும். இங்கே மிகை நீர் இருக்கு, அங்க நீரே கிடையாது. இந்த நீர் போன போது அந்த மண்ணின் தன்மையால மிகப்பெரிய கோரைப்பொருள் மாதிரி அதிகமான கோரைப்பொருள் தண்ணி ஓட்டம் குறைஞ்சு போச்சு. தண்ணி ஓட்டம் குறைஞ்ச இந்த புள்ளை பண்ணி என்னென்ன விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க, முடியல. கடைசியில் ஒரு ஆராய்ச்சி செய்து புதிய மீன்களை கண்டுபிடித்தாங்க. அந்த புதிய மீன்களை கண்டுபிடித்து அந்த கோரை பிள்ளையெல்லாம் அவன் தின்றவுடன் அந்த ஆறு சரியாக ஓடுகிறது. விஞ்ஞானம் தான் மிகப்பெரிய. வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் ஒரு கேள்வி கேட்கிறார் சிஆர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஏற்கனவே அந்த கேள்வி கேட்கிறார், சொல்ற சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ். இப்போ பாருங்க, ஆர்க்டிக் பனிமழைகள் உருகினால் கடல் மட்டம் உயரும், கடல் மட்டம் உயரினால் கடற்கரை நாடுகள் அழியும். அது ஒன்று. இன்னொன்று, நச்சு காற்றுகள் பரவினால் மேலே போய் ஓசோன் அடுக்குகளை துளை செய்யும். ஓசோன் அடுக்கு துளை செய்து விட்டால் மேலே இருக்கிற சூரியனிலிருந்து வருகின்ற வயலட் ரேசஸ், புற ஊதா கதிர்கள், அந்த புற ஊதா கதிர்கள் அந்த துளையின் ஓசோன் துவாரங்கள் பூமிக்கு வந்தா பூமிக்கு பல கேடுகள் ஏற்படும்.
இன்னுமல்ல, ஆளுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் தோல் கேன்சர் ஏற்படும் என்று சொல்றாங்க. உறவுதா கருவில் அவ்வளவு பாதிக்கும். அப்ப நச்சு காற்றாலும் பனி அடுக்குகள் கரைவதனாலும் உலகுக்கு கேடு சூடுகிறது. அப்படி என்றால் இந்த செல்சியஸை குறைக்கிறது. நீங்க பாருங்க, கோபநேகன் மாநாட்டில் 2005 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது அந்த மாநாடு நடந்த போது டு பி ஆர் நாட் டு பி ஷேக்ஸ்பியருடைய இருப்பதா முடிவதா, இருப்பதா இல்லாது இருப்பதா, இல்லது இருப்பதா சாவதா, எப்படி வேணா மொழிபெயர்க்கலாம். டு பி ஆர் நாட், அதை போட்டுவிட்டு சொன்னார்கள். இந்த 2 செல்சியஸை குறைக்க வேண்டும் என்ற போது அமெரிக்கா தான் அதற்கு தடையாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் அதிகமான நச்சு காற்றை வெளியேற்றுகின்ற நாடாக அமெரிக்கா தான் இருக்கிறது. இதை உலக நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா தான் இந்த ஆராய்ச்சிக்கு நிறைய பணத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னபோது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அது இருக்கட்டும். இந்த நச்சு காற்றை விஞ்ஞானத்தின் மூலம் தடுக்க வேண்டும். நச்சு காற்றும் அணு ஆயுத கண்டுபிடிப்பும் இவ்வளவு தூரம் வளர்ந்து வருகின்ற போது ஒட்டுமொத்த மக்கள், ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயலாற்றி அதை தடுக்க வேண்டும். அப்படி தடுத்தால்தான் அது முடியும். அது முடிவதற்கு ஒரு அரசியல் தலைவராக இருந்து சிங்காரவேலர் வழிகாட்டி அவன் சொல்லுவேன். தலித்துகள் பிரச்சனை, இஸ்லாமியர்கள் பிரச்சனை, உலக சமாதானம், அதற்கு அடுத்து சுற்றுச்சூழல். உலக சமாதானத்தை பற்றி நான் பேச முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், ஒரு தொலைநோக்கு சிந்தனையின் ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். 1939 ஹிட்லர் பிரான்சிஸ் ஆஸ்டர் என்ற ஒரு ஜெர்மானிய தளபதிக்கு, ஜெனரல், அவருக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார். அந்த அறிக்கை 4 ஆண்டுகளில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஒரு போர் முஸ்லிம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இந்த போர் முஸ்லிம் செய்வது என்றால் ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியாவை படையெடுக்க வேண்டும். யாரு? ஹிட்லர் திட்டம் தீட்டியிருக்கிறார். இதை பற்றி புத்தகம் 1948 வருது. 1939 ஹிட்லர் கொடுத்த அந்த திட்டம் பிரான்ஸ் ஆஸ்டர் அதை எடுக்கிறார். அதுக்கடுத்து கோடில் என்ற அடுத்த தளபதி எத்தனை பீரங்கி படை போகணும், எத்தனை விமானப்படை போகணும், எத்தனை படைகள் போட வேண்டும் என்று எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அது ஹிட்லருக்கு அனுப்புகிறார். 48 இது புத்தகமாக வருகிறது. 1934 சிங்காரவேலர் எழுதுகிறார், ஹிட்லர் ஆப்கானிஸ்தானத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவை தாக்கலாம். யாருங்க நான் பார்க்க யாரும் என்ன அவருடைய சிந்தனை எங்க போகுது பாருங்க. சமுதாயத்தில் சமத்துவம், தட்பவெட்ப நிலையில் சமத்துவம், போரில் சமத்துவம். அதற்கடுத்து ஹிட்லர் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுவார் என்பதை எப்படியோ எதன் வழியோ உணர்ந்து சிங்காரவேலர் எச்சரித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். கடைசி 48 அந்த புத்தகம் வந்த பிறகுதான் ஹிட்லருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்பது தெரியும். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது சிங்காரவேலருடைய சிந்தனை மிக உயரிய இந்திய சிந்தனையாளர்களில் 3 மறக்க முடியாது. சிங்காரவேலர், அம்பேத்கர், பெரியார். இவர்களுக்கு பின்னால் தான் மாற்றம். அவங்க தான் தலைவர்கள். அதிக சமூக விழிவு, சமூக முன்னேற்றம், இவற்றுக்கு பாடுபட்ட 30 விஞ்ஞானிகள் யார் என்று சொன்னால் இந்த 3 தான். சிங்காரவேலரை பற்றி ஒரே ஒரு வரி ஒன்று சொல்கிறேன். கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு அறிஞர் சொன்னார், it is not so exaggeration to say that the Marx yet filled with all knowledge of human culture and his heart bleed for suffering of all people.
இது உயர்வு நகர்ச்சி அல்ல. கார்ல் மார்க்ஸுடைய மூளை மனித குலத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து அறிவு கருக்கூலங்களின் தேங்கி இருக்கிறது என்றால் அவருடைய இதயம் இஸ் நாட் bleed for suffering all people. அவருடைய இதயம் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ரத்தம் சிந்தியது. இதை Walt Whitman சொன்னார், "Oh captain, my captain, our fearful trip is done. The ship rocked every rock. The shout is warm. The port is near. The bells are here. The people all exulting. While following us, the steady keel, grim and dead. Oh captain, my captain, oh bleeding of the red drops. Then dug on the captain, my captain, fallen cold and dead. My captain does not speak. My captain does not raise his hand, but I beneath my hand in his foot." லிங்கனை பற்றி வால்ட் விட்மன் எழுதியிருக்கிறார். அண்ணா பாரதிதாசன் பற்றி பேசுகிறவர் சொன்னார், அமெரிக்காவில் ஒரு பாரதிதாசன். விட்மன் இவரோடு சொல்கிறார், அமெரிக்காவில் ஒரு பாரதிதாசன். இந்த பாரதி, இந்த வால்ட் விட்மன் ஆபிரகாம் லிங்கனை பற்றி சொல்லும்போது சொன்ன என்ன வார்த்தை? beneath my hand in your foot. உன்னுடைய பாதங்களில் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் என்பதற்கு சிங்காரவேலருடைய அடியில் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன்.